இங்க ஒரு நபரு வாத்தோட முட்டைகள் எடுத்து தெரியாம கீழே போட்டுறாரு. கீழே விழுந்த உடனே மெட்டல் சவுண்ட் கேக்குது. அது என்னன்னு பார்த்தா கோல்டன் கலர்ல முட்டை மாதிரி இருக்கு. அதை பார்த்ததும் இவருக்கும் டவுட் வருது, ஒருவேளை தங்க முட்டையா இருக்குமோன்னு. அதனால அதை லேப்ல கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தா 24 கேரட் கோல்டு அது. உடனே பயங்கர சந்தோஷப்பட்டு அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க ஒய்ஃபு கிட்ட நம்ம வீட்டுல வளர்க்குற வாத்துனால நம்ம மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக போறோம்னு சொல்றாரு. ஐயோ பணம் கம்மியா இருக்குன்னு இப்பதாங்க அந்த வாத்தை விவசாயிட்ட வித்தேன்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே பதறி அடிச்சுக்கிட்டு அந்த விவசாயிட்ட போய், நாங்க உங்ககிட்ட கொடுத்த வாத்தை எங்க கிட்டே கொடுத்துருங்க, நாங்க கொடுத்த பணத்தை விட டபுள் மடங்கா உங்களுக்கு பணம் தரோம், ஆனா எங்களுக்கு அந்த வாத்து வேணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்ட இவரும் பணத்தை வாங்கிட்டு வாத்தை போய் எடுத்துக்கங்கன்னு சொல்றாரு. அந்த வாத்தை எடுக்கலான்னு போனா அங்க ஏகப்பட்ட வாத்துங்க இருக்கு. அதுல நம்ம வாத்தை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நாய் மாதிரினா குலைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நாய் மாதிரி குலைச்சா இவங்க வளர்த்த வாத்து உடனே முட்டை போட்டுருமா. அதனால என்ன பண்ணியும் அந்த வாத்தை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இவரோட பையனும் நம்ம வாத்து நமக்கு கிடைக்காதுன்னு தலையை கீழே தொங்க போட்டு சோகமா நடந்து போறான். பார்த்தா அந்த வாத்து மட்டும் இவன் பின்னாடியே ஓடி வருது. ஒரு வழியா அந்த வாத்தை கண்டுபிடிச்சதும் சந்தோஷத்துல வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நாய் மாதிரி குலைக்கிறாங்க. அந்த வாத்தும் தங்க முட்டைய போடுது. அதுக்கப்புறம் அந்த வாத்தையும் ராஜ மரியாதை பண்ணி வீட்டுல பெட்லலாம் தூங்க வச்சு நல்லா பாத்துக்கிறாங்க.